ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பிரவேஷிகாவுடைய செகண்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 9th ரோமன் தான் பார்க்க போகிறோம். இது விபின் அணிகார்த்தி ஷப்தோன் கேலி ஏக் ஷப்து, அதாவது என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்து அது ஒரே பொருளை குறிக்கும். ஓகேவா? இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரே வார்த்தையிலே சொல்லிடலாம். ஓகேவா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆத்திகன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 181 இருக்குது. இது ரொம்ப ஈஸி. ஜோ ஈஸ்வர் கே மான்தா ஹே, கடவுளை யார் நம்புறாங்களோ அவங்கள ஆத்திகன்னு சொல்லுவோம். அதான் ஆஸ்திக். ஜோ ஈஸ்வர் கே ந மான்தா ஹோ, யார் கடவுளை நம்ப மாட்டாங்களோ அவங்க வந்து நாத்திகன் அர்த்தம். ஜோ கம் கர்ச்சு கர்த்தா ஹோ, யார் கம்மியாக செலவு பண்ணுவாங்களோ அவங்கள கம் கர்ச்சுனா கம்மி செலவு, அவங்க என்ன சொல்லலாம் பித்வியி. ஜோ வியாக்கரன்னே நியம் ஜான்தா ஹோ, வியாக்கரன் அப்படின்னா இலக்கணம், நியம் ஜான்தா ஹோ அப்படின்னா ஜான்தா நியமனம் பண்ணுறது, அவங்கள இலக்கணவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ வையாக்கரன். ஜோ தோர் கி பாத்தேன் சோச்தா ஹோ, யார் வந்து தூரமாக யோசிக்கிறாங்களோ தொலை தூரமாக யோசிக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லணும்னா தூர்தர்ஷி அப்படின்னு சொல்லுவோம். ஜிஸ்கோ கொய் அங்கு ந ஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜிஸ்கோ கொய் அங்கு ந ஹோ, யாருக்கு வந்து அங்குனா உறுப்புகள் இல்லையோ அவங்கள உருப்பற்றவன்னு சொல்லுவோம். அப்போ அணங்கு. ஜோ சப்கு ஜான்தா ஹோ, யாருக்கு எல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு அவங்க சர்வஞா, அதாவது சர்வ ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவோம், அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிஸ்கோ சமான் கொய் தூசரா நா ஹோ, அதாவது ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை கம்பேரே பண்ண முடியலையோ, யார் வந்து கம்பேரே பண்ண முடியலையோ அவங்கள வந்து அனுபஸ் இன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜித்னா ஹோ சகே அப்படின்னா எல்லாத்தையும் முடிக்கிறாங்க இல்லையா, அதை அவங்கள வந்து முடிப்பவர் அப்படின்னு சொல்லி, எல்லா வேலையும் டக்குன்னு முடிக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து பர்சக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ ஹித் ஜாகுதாஹோ, ஹித்து அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். ஹித்து ஜாகுதாஹோ, யார் நல்லதை விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து ஹிதைஷி அப்படின்னு சொல்லுவோம். ஹிதைஷி அப்படின்னா நல்லவர். ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜிஸ் லடினேக்கி ஆதத் ஹோ, யாருக்கு வந்து லடினே சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க லடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சண்டை பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சண்டை பழக்கன்றது போராளி, சண்டை பிடிக்கிறவர் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஜோ கிசேக்கோ உப்புக்கார் நா மானே. ஓகே, உப்புக்கார் அப்படின்னா நன்றி அப்படின்னு அர்த்தம். உப்புக்காரன்னா நன்றி. நா மானே அப்படின்னா நன்றி இல்லாமல் இருக்குது, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கிருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி இல்லாதவங்கள நன்றியற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ ஜோ துசரேன்கோ உப்பகார் மானே, யார் வந்து நன்றியோடு இருக்கவங்களோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிருத்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்ஞா அப்படின்வாங்க. ஜோ லிக்னா படுனா ந ஜான்தா ஹோ, யாருக்கு படிக்க எழுத தெரியாதோ, யார் எஜுகேட்டட் இல்லையோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிரக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிரக்ஷர் அப்படின்னா படிப்பற்றவன் சொல்லுவாங்க, கல்வி அறிவு இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜோ மார்க் திகாத்தா ஹோ, மார்க் அப்படின்னா நடத்தோம்னா வழி காட்டுறவங்கள அவங்க வந்து மார்க் தர்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜோ ஆகாஷ்மே சல்தா ஹோ, யார் வானத்தில் நடப்புறானோ அவங்கள வந்து நபுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வானத்தில் நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜோ கம் போல்தா ஹோ, யார் கம்மியாக படிப்பாங்களோ அவங்கள வந்து பித்து பாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. பித்து பாஷி அப்படின்னா மித்து பாஷி அப்படின்னா கம்மியாக படிக்கிறவங்க, கம்மியாக பேசுகிறவங்க, ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க இல்லையா அவங்கள வந்து மித்து பாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜிஸ்கோ கொய் ரூப் ந ஹோ, அதாவது யாருக்குமே ஒரு ரூப்னா வடிவம் நடத்தும், யாருக்கு வந்து எந்த வடிவமும் கிடையாதோ, யார் வந்து கொஞ்சம் வடிவமற்றவங்களா இருக்காங்களோ அவங்கள வந்து நிராகார் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவமற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ சப்தாகமே ஏக் பார் ஹோதா ஹோ, அதாவது வாரம் ஒரு முறை நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சப்தாஹிக்குன்னு சொல்லுவோம். சப்தாஹிக் வாரம் நடக்குது இல்லையா, அது சப்தாஹிக். அதே மாதிரி ஜோ மஹீனேமே ஏக் பார் ஹோதா ஹோ, எது மாசத்துக்கு ஒரு முறை நடக்குமோ அது பேர் மாசிக். ஜோ மஹீனேமே தோ பார் ஹோதா ஹே, அது பேர் பாசிக். மாசத்துக்கு ஒரு முறை நடந்தா மாசிக்கு, மாசத்துக்கு 2 முறை நடந்தா பாசிக்கு. அப்புறம் ஜிஸ்கோ கொய் சத்ரு நா ஹோ, அதாவது யாருக்கு வந்து எதிரியோ இல்லை, சத்ரு அப்படின்னா எதிரி எனிமிஸ் இல்லையோ அவங்கள வந்து அஜாத் சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜிசே கிசிகா பை நா ஹோ, யாருக்கு வந்து யார் மேலேயும் பயம் இல்லையோ அவங்கள வந்து நிடர் பயமற்றவன் சொல்லுவோம். ஜிஸ்கே கொய் சீமா நா ஹோ, சீமா அப்படின்னா வரம்பு, எந்த வரம்போ இல்லை லிமிட்டே இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அசீம் அப்படி சொல்லுவாங்க, அதாவது எல்லையற்றவன் சொல்லுவாங்க. ஜிசே பான்ஸ் கானேக்கு ஆதத் ஹோ, யாருக்கு வந்து மான்ஸ் உணவு வந்து சாப்பிட்றாங்களோ, இறைச்சி இருக்கு இல்லையா, மான்ஸ்னா இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்களோ அவங்கள வந்து மான்சஹாரி நான்வெஜ்னு சொல்லுவாங்க. ஜோ
கேவல் ஆகாஹாரன் கர்த்தாஹோ. கேவல் ஆகாஹாரன்னா சைவ உணவு சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து ஷாகாஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க, வெஜிடேரியன் சொல்லுவாங்க. ஜிஸ்ஸே ஷிக்ஷா பாயி ஹோ. யாருக்கு வந்து கல்வி ஒழுக்கம் இருக்குதோ அவங்கள வந்து சிக்ஷித் கற்றவர்னு சொல்லுவோம். ஜோ இதிஹாஸ் சே சம்பந்தித் ஹோ. யாருக்கு வந்து வரலாறு லிங்க், இதிஹாசம்னா வரலாறு தொடர்பு இருக்கும் அவங்கள வந்து இதிஹாசிக் அப்படின்னு சொல்லுவோம், வரலாற்று தொடர்புடையன்னு சொல்லுவோம். ஜிசே ஜிசே தூம்னே கி ஆதத் ஹோ. யாருக்கு வந்து பயணம் செல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குவோ, தூம்னே அப்படின்னா பயணம் செல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன சொல்லுவோம்னா குமக்கட். ஓகே, குமக்கட் குமக்கட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜிசே பூல்னே கி ஆதத் ஹோ. பூல்னே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறக்கிறதுக்கான பழக்கம் இருக்குதோ அவங்களை என்ன சொல்லுவோம், பூல் கக்கட் அப்படின்னு சொல்லுவோம். பூல் கக்கட் அப்படின்னா மறக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க.